வணக்கம். இது தமிழ் குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திரு மோடி அவர்கள் வழக்கமாக அவர் தான் வெளிநாடுகளுக்கு போயிட்டு இருப்பார். இன்றைக்கு மற்ற நாட்டு தலைவர்கள் எல்லாம் இங்கே வராங்க, இந்தியாவுக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பாஜகவினர் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அது உங்களுக்கு பெருமை இல்லையா? நம்ம பிரதமர் தேடி வந்தால் நமக்கு சந்தோஷம் தானே. நம்ம ஊருக்கு வந்தால் என்னதான் இருந்தாலும் அது ஒரு சந்தோஷம்தான். ஆனால் இந்த சந்தோஷத்தை எதுக்காக வர்றாங்க அப்படின்றது தெரியுமில்ல உங்களுக்கு? G20 தொடர்பான விஷயங்கள். அப்போ மக்களுக்கு நம்ம G20னா என்னன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கலாம். தெரிஞ்சவங்கள விட்டுருங்க, தெரியாதவங்களுக்காக சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே G7 பேசிக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா? என்னடா எப்போ பார்த்தாலும் G7ன்றாங்க. அந்த G7ன்றது எந்தெந்த நாடுன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்னொரு டைம் சொன்னோன்னா கூட ஜப்பான்னு, அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனு, இட்டாலி போன்ற 7 நாடுகள் இருக்கா. இந்த 7 நாடுகள் பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடுகள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு. குரூப் ஆஃப் 7ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் இருந்தது. இது மட்டும்தான் வளர்ந்த நாடா? அப்போ நாங்கள்லாம் என்ன அப்படின்ற மாதிரியான சில பேர் இருக்காங்கல்ல. சில நாடுகள்லாம் சேர்ந்து அமைக்கப்பட்ட கூட்டணி தான் இந்த G20 அப்படின்றது. G20னா குரூப் ஆஃப் 20 கண்ட்ரிஸ் அப்படின்னு அர்த்தம். இதில் அத்தாண்டா வர்கீஸ்னு ஒரு காமெடி வரும்ல, அப்படின்ற மாதிரி இந்த G20லேயே இந்த G7காரன் பூரா இருப்பான். ஆனால் அவன் G7ல் நம்மளை சேர்க்க மாட்டான். ஆனால் G20ல் அவனும் இருப்பான். நானும் இருக்கேன்ற மாதிரி இருப்பான். அதாம்ல வர்கீஸ் மாதிரி அவன் இதுலேயும் இருப்பான், அதில் இருப்பான். அவன் ஆட்டையில் நம்மளை சேர்க்க மாட்டான். ரைட்டு, ஓகே, இது ஒரு பக்கம். இந்த G20ல் யார் யார் இருக்கான்னா ஒரு 20 நாடுகள் இருக்குது, 20 கண்ட்ரிஸ். அதில் இந்தியாவும் இருக்குது. என்ன, ரஷ்யா இருக்குது, சவுதி அரேபியா இருக்குது, மெக்சிகோ இருக்குது, அர்ஜென்டினா இருக்குது. அதே மாதிரி ஃப்ரான்ஸு, ஜப்பான், ஜெர்மனு, யூஎஸ்ஏ, இங்கிலாந்து இதெல்லாம் இருக்குது. ஸ்பெயின், இட்டாலி எல்லாமே இருக்கான். இப்படி ஒரு 20 நாடுகள் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த G20யோட மாநாடு தான் இங்கே நடக்குது. இப்போ G20ங்கிறத இப்போ 20 நாடுகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய இடத்துல இந்தியா இருக்கிறதா? ஏன்னா இப்போ சர்வதேச மாநாடு எல்லா நாடுகளும் இங்கே வராங்க அப்படின்னும் பொழுது இது பாஜகவுக்கு கிடைத்த ஒரு பெரும் விஷயமாக இந்தியாவுக்கு கிடைத்ததாக நம்ம பார்க்கலாம் தானே. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா அப்பயும் நம்ம திருப்பி வடிவேல தான் அவங்க இழுக்க வேண்டியது இருக்கும். அது சொல்கிறார்ல, தலைமை எப்படி மிரட்டா இருப்பாரா அப்படின்னு தூரத்துலேருந்து பார்க்குறோன்னு தெரியல. அந்த மாதிரி தான் இந்த G20 இந்தியாவில் நடக்கிறது. அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும். எப்படின்னா, இந்த G20யில் 20 நாடுகள் இருக்குல்ல, 20 நாடுகளில் ஆட்சிக்கு என்ன, நீங்கள் ஜின்னா அந்த ஜி வேறு, இந்த ஜி வேறு. நம்ம ஆட்சிக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 9 வருஷம் ஆச்சுங்களா. இப்போ என்னென்னா, இப்போ இவர் ஆட்சிக்கு 2-3 வருஷத்தில் இந்த G20யை நடத்தியிருக்கலாம். இந்த G20 துவங்கப்பட்டது எப்போனா 1999. அப்போ என்னென்னா, எல்லா நாடுகளும் தலைமையேற்று இந்த மாநாட்டை முடித்து கடைசியாக 19ஆவதா இந்தியா நடக்குது. இன்னொரு சப்ப நாடு ஒன்று இருக்குது பின்னாடி, அது ஒன்றில் தான் நடக்கலை. மெக்சிகோவில் நடந்துருச்சு, சவுதியில் தலைமை ஏற்று அவர்கள் தலைமையில் மாநாடு நடந்துருச்சு. இப்படி 20 வருஷமாக 19 வருஷமாக 18 நாட்டில் 18 வருஷமாக நடந்துருச்சு. 19ஆவது தான் இங்கே நடக்குது. இன்னும் சொல்ல போனால் 99ல் கூட வாஜ்பாய் கவர்மெண்ட் தான் இருந்திருக்கும். ஆமாம், இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீண்ட நாளாக போயிடுச்சு. நீங்கள் அதெல்லாம் பழசை விட்டால் கூட நம்ம உலக தலைவனாக நம்ம ஒரு ஃபார்மில் கிளம்பணும் அப்படின்னா நம்ம ஆட்சிக்கு முதல் 5 வருடத்தில் இதை நடத்தியிருந்தால் ஓகே, இல்லை 2வது 5 வருடத்தில் வந்த உடனே பண்ணியிருந்தாலும் ஓகே. ஆனால் கடைசியாக அந்த வாய்ப்பு இந்தியாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ரொட்டேஷனில் வர்றதில் கடைசியாக வேறு வழி இல்லாமல். ஆமாம், இது குலுக்கல் முறையெல்லாம் கிடையாது. குலுக்கல் முறைனா கூட இப்போ அவங்களுக்கு இப்போது ராசி இல்லை அப்படின்னு சொல்லுவேன். சில பேர் நியூமராலஜி பார்த்து கூட எப்படி நம்ம குலுக்கலில் விழுகிறதுக்குன்னு சில பூஜைகளை பண்ணி வர வைக்கலாம். அதுவும் பண்ண முடியாது. இது ரொட்டேஷனில் கடைசியாக தள்ளி விட்டாங்க. கடைசியாக 19ஆவது நடக்குது. ஆனால் வெளியில் நம்ம பார்க்கும்போது இந்த மாநாடு நம்மகிட்ட இந்தியாவில் நடக்கிற நன்மை தீமைகளை பற்றி நம்ம பேசலாம். அதாவது என்ன அப்படின்னா, தீமைகள் இல்லை, ஆனால் பிரச்சனைகளை குறித்து நம்ம பேசலாம். ஆனால் இதுக்கு கொடுக்கப்பட்ட பில்டப் இருக்குல்ல, அதிபயங்கர பில்டப். மக்களுக்கு என்ன ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம எப்பவுமே உலக தலைவர், அவர் உலகம் பூரா சுற்றக்கூடியவர் எல்லாம் இருக்கார்ல. இவர் உலகத்தை பூரா திரட்டி என் தலைமையில் வாங்கன்னு சொல்லி ஒரு மாநாட்டை இங்கே நடத்தி அதில் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுகிற மாதிரியான ஒரு கலர் தான் இருக்குது. அதுக்காக தான் நம்ம தான் கண்டுபிடிச்சோம், இல்லை இப்போ தான் ஆரம்பிக்குது நம்ம தலைமையில் எல்லாம் கூடுறான்ற மாதிரியான விஷயமா இதை புரிஞ்சிக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், G20 ஆரம்பித்து 1999 ஆரம்பித்து 18
ஊரில் நடத்திட்டான் தலைமை ஏற்று. ஒவ்வொரு நாடு தலைமையாக இருக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கு. இப்படி மாநாடுகள் இந்த சந்திப்புகள் நடக்கும். இந்த சந்திப்பில் கடைசிக்கு சந்திப்பு தான் இப்போ நம்ம தலைமையிட்டிருக்காரு. நம்ம உலக தலைவராக ஒரு ஃபார்ம் ஆகி வந்திருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ எல்லா நாடுகள் வருது. இந்த G20 மாநாடை பொறுத்த அளவுக்கு எதை பற்றி பிரதானமாக விவாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பொருளாதாரத்தை பற்றி பேசுவாங்க, அதை பற்றி பேசுவாங்க, இதெல்லாம் எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க. ரஷ்யா உக்ரைன் வார் இருக்குல்ல, இதை பற்றி தான் மெயினாக ஒரு சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. கூட்டம் ஒன்றா இருக்கும், சப்ஜெக்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆமாம் இடையிலான ஒரு இதாக சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், பொண்ணு மாப்பிள்ளை தானே ஹீரோயினாக இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் அண்டா இதை திருடிட்டு போயிடுவான். திருடிட்டு போனவொடனே இந்த கல்யாணத்துக்கு வந்தவெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க மாட்டான். ஐயோ எதை திருடிட்டான்னு சொல்லி அவனை போட்டு அடித்து டைவர்ட் ஆகி போலீஸ் வரும். இந்த கல்யாணத்தில் சலசலப்பாகி போயிடும். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் கடைசியில் பார்த்தா அவன் வருவான், சாப்பிடுவான், அவன் கிளம்பி போயிடுவான். முக்கியத்துவம் பெறாது. அது பொண்ணு மாப்பிள்ளை ஃபோக்கஸாக இருக்காது. அண்டா திருடினவனை பற்றியே பேசிக்கிட்டு இந்த மாதிரி போகும் இல்லையா? அந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா, இதில் இன்னொரு விஷயம் பாக்யராஜ் சார் ஒரு கதை சொல்லுவார். அதாவது என்னென்னா, லைட் ஆஃப் பண்ண உடனே ஒரு பொருள் காணாமல் போயிடும். திருப்பி லைட்டை திருப்பி ஆஃப் பண்ணி போடுறேன், எவன் திருடானா கொண்டு வந்து வச்சுருன்னா இவனே தூக்கிட்டு போயிடுறான். அந்த மாதிரி ஒரு சம்பவமும் இதில் இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெர்மனுடைய அதிபர் ஸ்கால்ஃப் வந்தார் இல்லையா? அவர் வந்தோடனே நேற்று எல்லா பேப்பர்லேயும் மெயின் ஹெட்லைன்ஸாக வந்தது. பல ஆங்கில நாளிதழ்களில், டெல்லி நாளிதழ்களில், இன்டர்நேஷ்னல் லெவலில் பல பேப்பரில் என்ன பண்ணான்னா, ஒரு ரோட்டு டீ கடையில் ஜெர்மன் அதிபர் எல்லாம் சாதாரண டெல்லியில் சந்தர் மந்தர் பக்கத்தில் இருக்க டீ கடையில் டீ சாப்பிட்றாங்க. அந்த ஃபோட்டோ போட்டு பெருசாக பிரபலமாச்சு. சரி, நம்ம என்ன பார்க்குறோன்னா, எவ்வளோ எளிமையான அதிபர் அவர். எவ்வளோ பெரிய ஜெர்மன், எவ்வளோ பெரிய கண்ட்ரிங்க. அந்த அதிபர் நம்ம ஊர் ரோட்டு கடையில் டீ சாப்பிட்டாருன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருந்தார், ரோட்டு வரைக்கும் இறங்கி வந்திருப்பார். டீ சாப்பிட்றாரு அப்படின்னா எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பார் பாருங்கள். அந்த ஹாப்பி காரணம் என்ன அப்படின்னா, நமக்கும் அவங்களுக்குமான ஒரு 41,000 கோடி ரூபாய் டீல். 41,000 கோடி ரூபாய் 2 நாட்டுக்குமான ஒப்பந்தம்னா இந்தியா கொடுக்க போகுது. புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றதுனா இல்லை. இப்போ அவங்க காசை கொடுத்துட்டு டீ சாப்பிட்டாங்க போவாங்க ரோட்டு கடையில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க கொண்டு வந்த காசை பூரா செலவு பண்ணிட்டாரு, டீ கூட வழி இல்லாமல் ரோட்டு கடையில் டீ குடிச்சிட்டு வண்டி ஏறி போனார்ன்ற மாதிரி ஆயிடும். அப்படி இல்லை. நம்ம நம்ம பெரிய ஆயுத டீல் ஒன்று போட்டிருக்கோம். என்ன டீல் போட்டிருக்கோன்னா, சப்மரைன்ஸ் இருக்குல்ல, அதை உருவாக்குறது. இந்திய ஜெர்மன் கூட்டு தயாரிப்பது. அது என்னென்னா, நியூக்ளியரில் இயங்காத சப்மரைனை இது பண்ணுறாங்க. ஏன் இதை புகுத்துறாங்க அப்படின்னா, ஜெர்மன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்ல, எங்கெங்கெல்லாம் மிரட்டப்பட்டார்கள், எங்கெங்கெல்லாம் அதானினால் பிரச்சனை வந்துச்சு நம்ம பார்த்தோமா. அதோட தொடர்ச்சியாக தான் இதையும் பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை. என்ன பண்ணுறது, நம்ம அதை அப்படி தானே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா என்ன ஆகுதுன்னா, ரஷ்யா லேட்டஸ்ட் டெக்னாலஜி சப்மரைன்ஸை ரெடி பண்ணுறான். ரெடி பண்ணி ஏற்கனவே இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு டீல் போயிட்டு இருக்கும்போது, இந்த வாரில் ரஷ்யாவை தனிமைப்படுத்தணும்னு நினைக்கும் இந்த G7 நினைக்கும் போது, நம்ம போய் டீசல் வாங்குகிறோம், அதை வாங்குகிறோம், இதை வாங்குகிறோம், நம்மளோட பிஸ்னஸ் டைய போடும்போது, இந்த வாருக்கு இந்தியா ரஷ்யாவுக்கு ஃபீட் பண்ணுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுல்ல போன வாரத்தில் 10 நாளாக அப்படி தான் பேசப்பட்டதில்ல. அப்போ இந்த நேரத்தில் என்னென்னா, சப்மரைன்ஸ் எப்போவுமே நம்ம என்னென்னா, இந்த காங்கிரஸ் பழைய காலத்தில் செகண்ட் ஹேண்டில் நம்ம தலையில் கட்டுவாங்கல்ல ரஷ்யா, அதெல்லாம் முடிஞ்சு இப்போ புதுசாக வாங்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டங்களில் புதுசாக சப்மரைன்னு நம்மளே நம்மனா என்னென்னா, அவன்கிட்ட வாங்கி ஒட்டி நம்ம மேட் இன் சைனா, மேட் இன் இந்தியா மாதிரி அந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் நம்ம. ஸோ ரெடி பண்ணும்போது என்னென்னா, சரி இது ஒரு நல்ல முயற்சின்னு கூட ஸ்டிக்கர் ஓட்டுற அளவுக்குனாலும் நம்ம போயிருக்கோமே, ஒரு நட்டு போல்ட்டு தயாரிக்கிறோன்றது அடுத்த கட்ட முயற்சி தான். அதே நம்ம வாழ்த்தெல்லாம் பாராட்டலான்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல என்னென்னா, ரஷ்யாட்ட ஒரு பெரிய டீல் இந்தியா போட்டுருமோன்னு ஒரு பயத்தில் இது சப்மரைன் வாங்குறதில்ல. ஏன்னா அதுவும் பவர்ஃபுல். இப்போ ஜெர்மனோட சப்மரைன் எப்படி பவர்ஃபுல்லோ, அதே மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்ட சப்மரைனை ரஷ்யா தயாரிக்கிறான். இந்த டீலை 41,000 டீல் அங்கே போச்சுன்னு வைங்களேன், இன்னும் சாவடி உக்ரைன் வாங்கும். இப்போ இந்த சப்மரைன்னா அந்த பெரிய நீர்மூழ்கி கப்பல்கள், தண்ணி கடியிலே போகும், தண்ணிக்கு வெளியே வராது.
அடி ஆழத்தில் போயிட்டு இருக்கிறது இப்போ தான். இது எப்படி நியூக்ளியரால இயங்காதவா இல்லை நியூக்ளியரால துளைக்க முடியாதவா? இல்லை, நியூக்ளியரால் இயங்கக்கூடியது. அணுசக்தியில் ஆமாம், இயங்கக்கூடிய அணுசக்தியில் அளவுக்கு. இயங்கக்கூடியது. அந்த மாடல் தான் நடுவில் வந்தது. இப்போ அணுசக்தி இல்லாமல் இயங்கக்கூடியதை ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க. சரியா? அது வந்து மிகப்பெரிய ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அது. அந்த டெக்னாலஜி ரஷ்யாட்ட இருக்குது, அதை போய் இந்தியா வாங்கிட்டானா இவன் காசு அங்கே திருப்பியும் போச்சுன்னா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி அப்படியே வந்து இங்கே வந்து ஆட்டையை போடுறதுக்கு இது ஒரு மேட்ரு. அப்போ ஜெர்மன் வருது டைரெக்டாக அவங்க ஏன்னா பெரிய டீலில் 41,000 கோடி ப்ளஸ் ஒரு டீ. இப்போ முக்கு கடையில் டீ வாங்கிட்டு வரணும்னா வீட்டில் இருக்க பையனை அனுப்புவோம், தம்பி போடா மாமா வந்திருக்காரு டீ வடை வாங்கிட்டு வான்வான். இதே பெரிய பொருள் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினா நம்மளே போவோம்ல குடும்பத்தோட ஒரு வண்டி ஏறி. அந்த மாதிரி பெரிய மேட்டர்னால இவர் ஸ்கால்ஃப் வந்திருக்காரு. வந்துட்டு அந்த டீலை பேசி முடிச்சுட்டு 4 வாரத்து தலைவனை புகழ்ந்து பேசிட்டு. ஆனால் அந்த புகழ்ந்து பேசினது தான் ஹைலைட் பண்ணப்பட்டு இருக்குது நிறைய மேகசினில். இந்த நாடு நான் ஏற்கனவே வந்து பார்த்தேன், ஏற்கனவே நான் வரும்போது ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பயங்கரமாக இருக்குது அப்படின்னோடனே. இப்போ இந்த கடையிலாம் இந்த டிவி வாஷிங் மிஷின் வாங்க போகிற கடையில் கூட தெரிஞ்சவனாக இருந்தால் சொல்லுவான், ஐயோ உங்கள் அப்பா காலத்துலேருந்து பழக்கங்க நாங்கள் வந்து அப்படின்னு 4 பிட்டப். ஏன்னா ஒரு 2% டிஸ்கவுண்ட் தருவான்றக்கா 1 மணி நேரம் பேசுவாங்க தெரியுமா. சில பேர் உங்கள் சித்தப்பா கூட நம்ம ஊர் பக்கத்தில் தாங்க அவர் வந்து ரொம்ப தெரிஞ்சவர் தான். நாங்கள் பழைய டிவி எங்கே வாங்கணுன்றீங்க, உங்கள் கடையில் தான் 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம். அப்படியா அண்ணா அவனுக்கு தெரியும் ஏதாவது பார்க்குறது ஏதோ ஒரு 5000 500 குறைக்கிறதுக்கு பேசுகிறான்றது. இருந்தாலும் ஆனால் 2 பேரும் பேசிக்கிறோம். அப்படியே ஆமாண்ணாச்சி நீங்கள் வாங்கினீங்க, ஆமாம் நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் தான் அப்படின்னு 2 வார்த்தையை போடுவாங்கல்ல. இதே மாதிரி தான் நம்ம இன்டர்நேஷ்னல்லையும் பார்க்கணும். அது வந்து ஒரு பெரிய பயங்கரமானது. இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம ரோட்டு கடையிலையும் டீ கடை வடக்கடையில் என்ன நடக்குமோ, டிவி வாஷிங் மிஷின் கடையில் என்ன நடக்குமோ, இதுதான் அந்த டீல்லையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதில் வேறு பிட்டை போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிட்டை போட்டிருக்காரு ஸ்கால்ஃப்னு. நான் போன டைம் இந்த நாட்டுக்கு வரும்போது ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் இப்போ பயங்கரமாக வளர்ந்துருக்குங்க, வளர்ந்துக்கிட்டே இருக்குது பயங்கரம் அப்படின்னு ஒரு சில புகழாரங்களை தூக்கி போட்டு நம்ம உலக தலைவரை பற்றி 2 புகழ்ந்து பேசி பெரிய அமௌண்ட்டை போட்டு போயிட்டாங்க. பட் ஆமாம் 41,000 கோடி. இது கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அப்போ ஒவ்வொருக்கு அப்புறம் அது இன்னும் 10-15 வருஷம் ஆகணும் வைங்க. 10 வருஷம் ஆகும். அது ஒன்றுனா கடலுக்குள்ளே வரும். அடுத்து நம்ம மொத்தமாக செய்ய முடியும். இதெல்லாம் இந்த பிராய்லர் கோழி முட்டைன்னா டக்கு டக்குன்னு எடுத்து ஆடுறா 4 ட்ரே அடித்து அனுப்பி விட்டுருவாங்க. மெதுவாக செஞ்சு வரும். ஒரு டீலை போட்டு முடிச்சு இந்த டீல் எதுக்கு அப்படின்னா, இந்தியா ரஷ்யா பக்கம் போய் டீலை கீழே போட்டுச்சுன்னா ஏதோ ஒரு 5,000 கோடி செலவு கொடுக்குதுன்னு வச்சுங்க. அதை வச்சு உக்ரைன் அடி வாங்கும், இவங்களும் அடி வாங்குவாங்க. அதனால் இவங்க வந்து இங்கே சேர்றாங்க. சேர்ந்துட்டு இதை வந்து ஒரு டீலிங்காக முடிச்சு அது போக ஃபினான்ஸ் மினிஸ்டர் லெவலில், ஃபினான்ஸ் செக்ரட்டரிஸ் லெவலில் அது ஒரு 2-3 நாளாக அது போயிட்டுருக்கு. என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம். அதாவது என்னென்னா கடைசியில் வந்து நம்ம வந்து பொருளை விற்போன்னு பார்த்தா விற்றா தானுங்களா. இப்போ நீங்கள் நானும் உங்கள் சித்தப்பா வராரு, எங்கள் மாமா வராரு, எல்லாம் உட்காந்து பேசுகிறோம். 2 உமாபதியும் வளவன் குடும்பமே உட்காந்து பேசுகிறாங்க. எல்லாம் பெருசாக பார்த்தா கடைசியில் நான் என்ன பண்ணுறேன், வளவனுக்கு 5,000 ரூபா கொடுத்து விட்டேன்னா யாருக்கு வெற்றி? வளவனுக்கு தான் வெற்றி. அப்போ நீங்கள் இவ்வளோலாம் ஆள்லாம் வச்சு அப்படி இப்படி ரவுண்டு கட்டி பேசி வளவன்ட்ட ஒரு 10,000 ரூபா வாங்கியிருந்தீங்கன்னா, ஜெர்மன் என்ற ஒரு ஆர்டர் மேக் இன் இண்டியா ஆர்டர் கொடுத்துருக்கு. அது வந்து 41,000 கோடி வேணாம் 4,500 கோடி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இவர் வந்தார், மெக்சிகோ வந்தான், அவனை கொடுத்தான், சவுதி வந்தான், அவனை கொடுத்தான்னு இவங்க இன்னொரு இது ஒன்று சப்ளை பண்ணுறாங்க. அது ஏற்கனவே பேசினது தான். அல் தாரிக்குன்னு சொல்லி ஒரு குண்டு இருக்குது. அல் தாரிக் அந்த அது என்ன, ஃப்ளைட்லேருந்து இந்த போகிறப்ப இவ்வளோ பஸ் இருக்கும். பழைய இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு டம்முன்னு கீழே விழுகும் பாருங்கள், விழுந்து கீழே வெடிக்கும். இது வந்து என்னென்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட தயாரிப்பு. ஆமாம், யூஏவோடது வந்து அல் தாரிக். அந்த அல் தாரிக்கோடைய இதை வந்து இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அதாவது அதனுடைய எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத வாங்கி அவங்க ஏற்கனவே செய்கிறாங்க, இவங்க பண்ணுறாங்க. அந்த ஆமாம், அந்த மாடலை சேர்ந்து பண்ணுறாங்க, யூஏயோட சேர்ந்து பண்ணுறாங்க. அது ஒரு ஆர்டர் இந்தியா கிடச்சிருக்கு. அப்படின்றது வந்து என்னென்னா இது சின்ன ஆர்டர் வாங்கிட்டு. ஆனால் அந்த அல்தாரிக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணி போட்டிங்கனாலும் நீங்கள் மொத்தமாக தூக்கி வேறு இடத்துல வாங்குறீங்களா, அதில் ஏதோ 1000 கோடி 2000 கோடி தான் தேரும். சரியா? இப்படி சில பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இது வந்து இப்போ மீடியாவில் ஃபோக்கஸ் பண்ணப்படுறது வேறம்மா, அப்படி ஆகா ஓஹோ அப்படி இப்படி உலகத்தலைவன் பெரிய தலைவர் ஆகிட்டார், அப்படியாக இப்படியாக உலகமே வருது, அவர் வராரு, இவர் வராரு, மாமா வராரு, மச்சான் வராரு, கல்யாணம் பயங்கரமாக நடக்குன்றாங்க. ஆனால் கடைசியில் வந்து கல்யாண ஆட்டை வந்து அண்டா திருடுற பக்கமாக போயிடுச்சு. அப்படி போன மாதிரி என்ன ரஷ்யா மேட்ரு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யூஎஸ் எம்பசிலேருந்து என்ன சொல்கிறாங்க, ரஷ்யா பற்றி கழுவி ஊற்றுறாங்க. ரஷ்யன் மினிஸ்டர் இங்கே வந்திருக்காரு. அவர் வந்து என்னென்னா இதில் ஒரு வகையில் என்னென்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய பலம்னா,
இந்த சண்டையை இங்கே போட்டதுனால கேஸ் எங்கே ஆகும்? இங்கே ஆமாம். இப்போ ஒரு இடத்துல கொலை ஒரு தெரு, அது அமைதியான தெருவாக இருக்கும். பட் அங்கே வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா பரபரப்பாயிரும். அந்த இடம் இங்கேருந்து 2 பேரும் வந்து அங்கே வருவாங்க, அடிச்சு போலீஸ் வரும், அது வரும், இது வரும், அப்படி சுற்றுவாங்க, வட்டத்தை போடாமல் ப்ரெஸ் வரும், அந்த தெருவே பரபரப்பாயிரும்ல. இப்போ அந்த மாதிரி தான் இவங்க போடுற சண்டை எங்கே வந்து பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்து நடக்கிற இடமா இந்தியா இருக்குது. அப்போ இந்தியா அதில் ப்ராப்ளம் ஆகுது. இப்போ நீங்கள் பேப்பரில் பேர் போட்டாலும் என்ன போடுவான்? இந்தியான்னு தான் லீடு போடுவான். போட்டு இந்தியாவில் நடந்த A20 மாநாட்டுக்கு ஒரு வந்தபோது இவர் அதை பேசினார், இதை பேசினார்னு சொல்லி பேசிவிட்டு அவன் இப்போ இந்த இது முடிஞ்சோன்னே அவன் பறந்து போயிடுவான். இதில் நமக்கு என்ன பலன் வருதுன்னு இது ஒட்டு மொத்தமாக அது முடிஞ்சால் தான், இந்த G20 முடிஞ்சால் தான் சரி போட்டதுக்கு எதாவது வந்துச்சுரா அப்படின்ற மாதிரி எதாவது நமக்கு தெரியும். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ கடந்த காலத்தில் விமானங்கள் வாங்குறது அப்படின்னும் பொழுது அதில் சில ஸ்பேர் பார்ட்ஸை கொடுக்குறோம்னு வீழ்ந்து கிடந்த அம்பானி பிரதர்ஸில் ஒரு ஆளை அதில் சேர்த்து விட்ட மாதிரி இந்த நீர்மூழ்கி கப்பல்லையும் யாரும் வேண்டப்பட்டவங்கள அனுப்ப இதுதான் இப்போ என்ன இதில் ஒரு செக்குன்னா, இதுக்கு தான் வந்து எது உதவி இருக்குது அப்படின்னா ஹிண்டன்பர்க்கும் பிபிசியும் உதவி இருக்குது. அந்த சம்பவம் மட்டும் நடக்கலைன்னா நீர்மூழ்கிலேயே அதான் இருப்பான். அவங்க ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்டா நம்ம 40-50 வருஷமாக ஹிட்லர்ன்ற ஒரு மனிதன் அவன் நம்ம ரிசர்ச் பண்ண அவனே காலி பண்ணிவிட்டு நம்ம 45 வருஷமாக 50 வருஷமாக ரிசர்ச் பண்ணி உன்னை கண்டுபிடிச்சிருக்கோம். இவங்க பார்த்தா யாராக ஒரு குஜராத்தியை கூப்பிட்டு வந்து இவர் தான் நீர்மூழ்கி ஓனர்ன்றாங்க. கண்டுபிடிச்சி செஞ்சது நம்ம. ரஷ்யா டெக்னாலஜியை விட பெருசாக வரணும், யூஎஸ் டெக்னாலஜியை விட பெருசாக வரணும்னு நம்ம ஜெர்மனியில் உட்காந்து செஞ்சால் திடீர்னு ஒரு சேட்டு வராரு அங்கேருந்து வந்தோடனே அவர் நீர்மூழ்கி எடுத்து ஓட்டிகிட்டு போகிறாருன்னு வைங்க. எப்படி அவனுக்கு ஒரு வைத்தறிச்சல் காசுக்கு விற்றா கூட என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். ஆனால் நல்ல வேளை இந்த ஹிண்டன்பர்க் இது வந்ததுனால அதானிஜி வந்து இங்கே எஸ்கேப் ஆகி போயிட்டாப்புல. போனதுனால விட்டாங்க. இல்லைன்னா யாராவது ஒரு குஜராத்திக்கு தான் அது கொடுத்துருப்பாங்க. யாராவது இருந்துருப்போம். என்ன வைரையாவாரி நிறையா பேர் இருக்கான். அவனுக்கு எதாவது லோனை போட்டு நல்ல வேளை ஸ்டேட் பேங்க்கும் எல்ஐசியும் தப்பிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அதான் நீ தப்பிச்சது இந்த 2 சம்பவம் வந்ததுனால. இல்லைன்னா அது வந்து வேறு மாதிரியாக போயிருக்கும். நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நம்மளாக சொல்கிறது எல்லாமே பத்திரிகையில் வரக்கூடிய, சர்வதேச பத்திரிகையில் வரக்கூடிய தகவல் தான் இது. ஏன்னா இது வந்து பார்க்கும்போது இந்த மாதிரியும் நடந்திருக்க வாய்ப்பு. இப்போ ரஷ்யா குறித்த விஷயங்களில் ஒரு சாரார் நமக்கு மேற்குலக நாடுகளோ அல்லது அமெரிக்காவோ இவர்கள் ஐரோப்பா இவர்களுடைய பார்வையை நோக்கி இந்தியா அதில் சேரணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரெஷர் கிரியேட் ஆகும் இல்லையா? இதில் சேர்றது இப்போ G20க்குள்ளேயே நீங்கள் ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை ரஷ்யா உக்ரைன் பொருளை எடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரெஷர் கிரியேட் இல்லை. அது ப்ரெஷர் கிரியேட் ஆகலை. அதாவது என்னென்னா இதை பற்றி இந்தியா வந்து என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து நடுநிலையான, ஏன்னா யூஎனில் போன வாரம் நடந்த ஒரு கூட்டத்தில் கூட என்னென்னா வாக் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த தீர்மானம் ஜெயிச்சிருச்சு. யூரோப்பியன் யூனியன் அது இதெல்லாம் சேர்ந்து போட்ட தீர்மானம் ஜெயிச்சிருச்சு. இருந்தாலும் இந்தியா வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா அவங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கலை, யுக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் வெளியில் வந்துடும். இந்த இலங்கை பிரச்சனையில் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் வந்து என்னென்னா இவங்க வெளியில் வர்றதுனால என்ன ஆகும்னா நமக்கு தான் லாஸாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் தமிழர்களுக்கு ஆதரவாலாம் பண்ண முடியாது. சிங்கள அரசுக்கு ஆதரவாக வேணால் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு வெளியே வருவாங்கல்ல. அதே மாதிரி யூஎன்லேருந்து வெளில வந்துட்டாங்க. வெளில வந்ததுனால என்ன, ஆனால் அந்த தீர்மானம் ஜெயிச்சிருச்சு. அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம். அந்த தீர்மானத்தை வச்செல்லாம் ஒரு மண்ணும் பண்ண முடியாது. ரஷ்யா வந்து எதை பற்றியும் கவலைப்படல, எங்கே அடிக்கணும்னு தெரியுன்ற மாதிரி தான் அவன் உட்காந்துருக்கான். ஆனால் ரஷ்யாவுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக வந்து சீனா எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்தியாவும் இருக்குது. அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மரியாதை வந்து கூடியிருக்கு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் கூடியிருக்கு. இப்போ இங்கே வந்து இந்த பிரச்சனையை பேசணுன்னா யாருமே அதுக்கு தயாராக இல்லை. ரஷ்யா பிரச்சனையை விட்டுறியா வேறு எதாவது பேசுகின்றாங்க. இந்த ரஷ்யன் கவுண்டர் பார்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து வந்த நம்ம அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்திருக்காரு. அவரும் கூட இதெல்லாம் நீங்கள் வந்து அதெல்லாம் பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யாராவது வெளியில் சொல்லிட்டாங்க. அதை நிர்பந்திக்கணும்னு யாரும் சொல்லலை. இந்தியா உதவணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை, யார் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறது தான் நாங்கள் செய்வோன்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க. அதனால் வந்து இதில் ரஷ்யாவும் உக்ரைனும் போட்ட சண்டையில் நமக்கு நல்ல பேர் அந்த மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி நம்முடைய பிரதமர் புட்டினுக்கும் ஃபோன் பேசுவார், ஜெலன்ஸ்கிக்கும் ஃபோன் பேசுவார் அப்படிங்கிற ஒரு இமேஜ் தான். ஏன்னா கால் போகும்ல, இவருக்கு மட்டும்தான் என்ன ஒரு லைன் அது, இவர் நம்பர் போட்டால் பிளாக்காக பண்ணி வச்சுருக்காங்க. அவர் வந்து 2 பேருக்குமே பேசுவார். ஆனால் இப்போ பேசுகிறதில்ல. முதல்ல பேசினார் ஒரு டைமு, அவங்க சில ஏதோ சொல்லியிருப்பாங்க, அது வெளியில் நமக்கு தெரில. அதனால் என்ன ஆச்சுன்னா யூரோப்பியன் யூனியனும் சரி G7 சரி இந்தியாவை கூப்பிடுது, நீங்கள் கொஞ்சம் பேசி இது பண்ணுங்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அது ரொம்ப ஓவராக போச்சுன்னா அது சிக்கலாயிரும்.
ஆனால் வந்து யாராவது ஒரு மீடியேட்டர் வேணும் அப்படின்ற வகையில் வந்து சைனாட்டேருந்து G7 அவங்கள பேச முடியாது. சைனா யாருக்குமே காது கொடுத்து கேட்க மாட்டான், போடான்றான். அதனால் இந்தியாவை வந்து வச்சுக்கலாம் ஒரு இது அவசர தேவைக்கு. திடீர்னு அடி வாங்கி ரொம்ப அண்ணா காப்பாற்றினேன், ஏதாவது வாங்கினேன், கொஞ்சம் போய் தடுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு செட்டப்பை வந்து அவர் ஏற்கனவே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்காரு இவர் ஜெய்சங்கர். ஸோ அதன் அடிப்படையில் வந்து அந்த மாதிரியான ஒரு பிம்பம் க்ரியேட் ஆகிருக்கு. அதுவும் வந்து பொதுவாக இந்தியாவுக்கு நல்லதுன்னு வச்சுங்களேன். அதான் இப்போ ஏதாவது ரெண்டு சைடுமே இல்லாமல் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அணிசரா நாடுகள் அப்படிங்கிற அந்த கொள்கை வந்து ஒரு வகையில் நமக்கு ரெண்டு பக்கம் இருந்தும் லாபத்தை கொண்டு வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ரெண்டு பக்கத்துலேருந்து லாபத்தெல்லாம் கொண்டாடு. உக்ரைன்லேருந்து நமக்கு என்ன லாபம் இருக்குது? ஏன்னா அவன் ஏற்கனவே அடி வாங்கி நஷ்டத்தில் இருக்கான். அவன் நமக்கு லாபம். ரஷ்யாவை காண்பித்து இவர்களே கொஞ்சம் நம்மளை மிரட்டாமல் பார்த்துக்கலாம். உண்மையிலேங்க இந்த விஷயம் வந்து சூப்பர் விஷயத்தில் இந்தியா போயிட்டுருங்க. அதானிக்கு ஹெல்ப் பண்ணாமல், இந்த திருட்டு வேலை பார்க்காம, குஜராத்தியை வளர்த்து விடணும்னு இல்லாமல், ஒரு உண்மையான நேர்மையான பார்வையில் இந்த பிரதமர் செயல்பட்டிருந்தார் அப்படின்னா உண்மையிலே இந்தியாவுக்கு நல்ல பேர் தான் வந்திருக்கும். ஆனால் அந்த விஷயம் அவருக்கு தெரியாது. அவருடைய நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னு இப்போ பார்க்க முடியுதுன்னா, குஜராத்திகளை இந்தியா வந்து பிடிச்சி எல்லாத்தையும் முடிச்சு விட்டு எல்லா காசையும் கொண்டு போய் நம்மளோட வளர்த்து விடணும், நம்ம ஆளை வளர்த்து விடணும்னு நினச்சதோட கெதி தான் இப்போ அவருக்கே இப்போது முடிய போகுது. அவரே வந்து அடுத்த டைம் வரமாட்டாருன்ற பேச்சு ஏன் வருது, அவரை ஏன் முன்னிலைப்படுத்த மாட்டாங்க அப்படின்ற பேச்சு வருது, முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கின்ற காரணம் இவர்கள் உள்குத்து வேலை பார்த்ததும் இந்திய மக்களை பலவாறாக கொடுமைப்படுத்தி. வளர்ந்த நாடுகளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவன் மக்களை சந்தோஷமாக இருக்கும். ஒரே விஷயந்தான், நீங்கள் வந்து என்னென்னா ஊரை அடித்து அவன் ஊரை நல்லா வச்சுருப்பான், நம்மால் வந்து நம்மளை அடித்து ஊரை நல்லா வச்சு, இதுதான் வித்தியாசம். அப்போ இப்படி இருக்கும்போது எப்படி இந்திய மக்கள்கிட்ட தானே வரணும் ஓட்டு போடுறது, ஓட்டு வாங்குறதுக்கு எங்கே வரணும்? நீங்கள் 5 வருஷம் நீங்கள் எங்கன்னா ஃப்ளைட்டில் சுற்றலாம், ஹெலிகாப்டரில் சுற்றலாம், மான் கொம்பு நரிக்கொம்பை வச்சு டான்ஸ் ஆடலாம், பல உடைகளை போடலாம், ஆதிவாசிகள் உடையை போட்டு நீங்கள் வந்து நிற்கலாம், விதவிதமாக போஸ் கொடுக்கலாம், சரியா? அது வந்து பிற்காலத்தில் உண்மையிலே நான் பார்க்குறேன்னா ஒரு பெரிய மியூசியம் ஒன்று ரெடி ஆகுங்க டெல்லியில். இவ்வளோ விதமான காஸ்டியூம் போட்டு ஒருத்தர் இருந்திருக்காரு, ஃபோட்டோ எடுத்திருக்காங்கன்னா மன்னர் காலத்தில் கூட இருந்தது கிடையாது. ஏன்னா அப்போ கேமரா இல்லை, இருந்தால் மன்னர்கள் எடுத்திருப்பான். அப்போல்லாம் வரைவாங்க, இல்லை சிலை செய்வான், பல சிலைகளை செய்ய முடியாது. வந்து இருக்கா அதில் கூட ஒரு படம் வரைகிறதுக்கே நாட்கணக்காகும்ல. இது கேமரா இருக்குன்னா டக்கு டக்கு இன்றைக்கி ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு, சாயந்தரம் போனால் சிக்கிம் ஆதிவாசியோட அவர்களோட ஒன்று, நாகாலாந்தில் ஒன்று, மணிப்பூரில் ஒன்று, அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா அஸ்ஸாமில் ஒன்று, அப்படி இதில் வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒன்று ஒரு காஸ்டியூமு, டெல்லியில் ஒரு காஸ்டியூமு, குஜராத்தில் ஒரு காஸ்டியூமு, என்னென்ன நடந்துச்சு பாருங்கள். புல்லுக்கு பெயிண்ட் அடித்து, ரோட்டுக்கெல்லாம் சைடில் பச்சை பெயிண்ட் அடித்து, இப்படிலாம் வந்து. ஆனால் அவங்க தெரியாதனமாக அந்த ஹால்ஸ் டீக்கெட்டில் போய் குடிச்சிருக்காப்புல ஜெர்மன் பிரசிடெண்ட்டு, தெரியாமல் வேறு போலி பாஸ்போர்ட்டில் வந்து பார்க்கணுன்னு வந்தால் செத்துருவாங்க. ஏன்னா தொடர்ந்து எளிய மக்கள் வசிக்கக்கூடிய குடிசை பகுதிகள் திரை கொண்டு மூடப்பட்டுச்சு, சுவர் கட்டினாங்க. ஆமாம், பெயிண்ட் அடித்தாங்கல்ல மண்ணில், பச்சை பெயிண்ட் அடித்து ராஜஸ்தானில் பச்சை பெயிண்ட் அடித்து வெளிநாட்டு தூதரெல்லாம் வராங்க. இப்போ காரில் பார்க்கும்போது அதான் நம்ம அன்றைக்கி சொன்னோம்ல, பேசிகிட்டே போகும்போது அந்த பக்கம் டுபாக்கூரை வரும்போது கூப்பிட்டு பேசுகிறாங்க, அப்புறம் எப்படி இருக்கீங்க, அப்புறம் நம்ம பார்த்தீங்களா அப்படின்னு பேசி அந்த இடம் கிராஸ் ஆனோடனே பார்த்தீங்களா இந்தியா, இப்படி தான் போய்ட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்கு. இதே வந்து நம்ம இப்போ ஜெர்மன் பிரசிடெண்ட்டு வந்து ஒரு போலி பாஸ்போர்ட்டில் மறைமுகமாக வந்து டெல்லியில் இறங்கினார்னா, அந்த இதில் சொல்கிறாள் அந்த வடிவேல் காவடியில் உன்னை பார்க்கணும் அப்படின்னு பார்த்துறாதரா செத்துரு, அந்த மாதிரி ஆயிடும். அதனால் ஏதோ ஒரு பவுடர் அடித்து முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி இருக்குது. இப்போ G20 முடியட்டும், நம்ம அதை பற்றி என்னென்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக பேசலாம். ரொம்ப நன்றி சார். விரிவான பல பார்வைகள். சர்வதேச அரங்கில் G20, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், இப்போ 41,000 கோடிக்கு ஒரு டீ அப்படிங்கிறது, அடுத்தது அதற்குள்ளே இப்பொழுதைக்கு குஜராத்திகள் வராமல் போவதற்கு ஹிண்டன்பர்க் எந்த அளவுக்கு உதவி இருக்குன்னுட்டு பல்வேறு சர்வதேச அரசியல் சார்ந்த பார்வைகளை ரொம்ப விரிவாக வச்சுருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள்.